ரெடி. இப்போ கீரை கூட்டு பண்ண போகிறேன். இதில் வந்து என்ன பண்ணோன்னா, கீரை எல்லாம் நறுக்கி மண்ணெல்லாம் அலம்பிட்டு கொஞ்சோண்டு கீரை முங்குற அளவுக்கு தண்ணி விட்டு அதுலேயே கொஞ்சம் உப்பும் போட்டுடணும். ஏன்னா உப்பு போட்டால் தான் அந்த கீரை வந்து பச்சை கலர் போகாமல் இருக்கும். வேகிறதுக்கு முன்னாடி தண்ணீரில் ஒரு கொஞ்சம் தண்ணி எடுத்துருந்து அந்த தண்ணியில் உப்பு போட்டு கீரை என்னென்னா நறுக்கி அலம்பி மண் இருக்கும். அதனால் எங்கள் ஊரில் மண் இருக்கும், உங்கள் ஊரில் இந்த கீரை தான் ஃப்ரோசன்னு. அதனால் அதை கொஞ்ச நாள் மைக்ரோ ஓவனில் வச்சு சூடு பண்ணிட்டேன்னா எடுக்க வரும். அப்புறம் அதை இதில் போடணும். போட்டுட்டு அதுக்கப்புறம் உப்பு போட்டு வேக வைக்கணும். டு ரீடைன் த கிரீன் கலர். உங்கள் இதுலேயும் உப்பு போடணும். தண்ணியில் உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் கீரையை போட்டு இது எத்தனை நிமிஷம் வேக வச்சா? அவன் ஊரில் வேக வைக்கவே வேண்டாம். மைக்ரோ ஓவனில் வச்சுட்டு எடுத்து அதில் போட்டு கொஞ்சம் கொதிச்சா வந்து 2 மினிட்ஸ் வேக 2 மினிட்ஸ் வேக வச்சா இது போல் ஆயிடுது. பச்சையாயிடுது பாரு. பச்சை கலர் போகாமல் ரைட் ஃபைன். அப்புறம் அதில் வேக வச்ச பாசிப்பருப்பு, மூங் டால் பாசிப்பருப்பு, அதை வேக வச்சு ஒரு பிடிச்சி வேக வச்சா போகிறோம். அந்த ஒரு பிடிச்சி வேக வச்ச பாசிப்பருப்பை கொஞ்சம் தண்ணி விட்டு கலந்துக்கும். வேக வச்ச பாசிப்பருப்பு மூங்கு தால் அதை கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டு வேக வச்சா கலராக இருக்கும். அதை இந்த கீரை வெந்த கீரைக்குள்ளே போடணும். சேர்ந்து கொஞ்சம் கொதிக்கட்டும். அது மூங்கு தாளை போட்டு கீரை வெந்தவுடனே அது மூங்கு தாள் போட்டு வெந்த மூங்கு தாள் பாசிப்பருப்பு போட்டு நல்லா அது கொஞ்சம் கொதிக்கட்டும். இந்த மீன் டைம் கொஞ்சோண்டு தேங்காய், டெசிகேட்டட் கோகோனட் உங்கள் ஊரில் கிடைக்கும் இல்லையா, அது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. தென் க்ரீன் சில்லி ஒன்றே 1 ப்ளஸ் கொஞ்சோண்டு ரா ரைஸு. அது வந்து எதுக்குன்னா திக்னஸ் கொடுக்கறதுக்கு, கூட்டு மாதிரி கெட்டியாக இருக்கும்னு. அது போடாமே பண்ணலாம். பட் தேங்காய் நிறையா வேண்டாமல் கொஞ்சமாக தேங்காய் போட்டால் ஒரு 1/2 ஸ்பூன் அரிசியை தண்ணியில் ஊற 5 நிமிஷம் போட்டால் கூட போதும். கீரை போடுறதுக்கு முன்னாடி அந்த அரிசியை தண்ணியில் போட்டு வச்சுட்டு அதில் ஒரே ஒரு பச்சை மிளகா, அரை பச்சை மிளகா போட்டாலும் போதும். அப்புறம் தேங்காய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன். அப்புறம் கொஞ்சம் பச்சை அரிசி, அரிசி ஊற வச்ச அரிசி அண்ட் மிளகு, பெப்பர் ஒரு 5-6 பெப்பர். அப்புறம் கொஞ்சோண்டு சீரகம், cumin seeds, அது கொஞ்சோண்டு ஒரு 1/4 ஸ்பூன் இருந்தால் போதும். அப்புறம் இதை வந்து கொஞ்சம் தண்ணி விட்டு கிரைண்ட் பண்ணணும். தண்ணி விட்டு மிக்ஸியில் அரைக்கணும். அதானே? அவ்வளோதான். இதில் என்னன்னாக்கா பச்சை மிளகா, தேங்காய், மிளகு, கொஞ்சோண்டு சீரகம், அப்புறம் பச்சை அரிசி வேணும் அப்படின்னு இருந்தால் அரிசி, இல்லாட்டா ஒன்றும் தேவையில்லை. டைல்யூட்டாக சாத்துக்கு சாப்பிட்ணுன்னா அப்படியே கூட போடலாம். அப்புறம் அதை மிக்சியில் கிரைண்ட் பண்ணிக்கணும். அரைச்ச பேஸ்ட் இது மாதிரி இருக்கும். அரைச்ச பேஸ்ட் இருக்கு. இதை அது உள்ள விடணும். இந்த அது நல்லாவே கொதிச்சுட்டு இருக்கு இல்லையா, நல்லா கொதிச்சுட்டு இருக்கிற இடத்துல இதை விடணும். அவ்வளோதானா? அவ்வளோதான். அப்புறம் கொஞ்சோண்டு கடுகு, உப்பு தான் முதலே போட்டேன் கீரையிலேயே. கீரையிலேயே போட்டானா உப்பு கரெக்ட். வேணும்னா டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு இன்னும் கொஞ்சம் வேணா ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். அப்புறம் இதுக்கு கடுகும் ஒரே ஒரு என்ன சொல்கிறேன், கடுகு மட்டும் தாளிச்சு கொட்டி மிளகா வத்தல் இருந்ததுன்னா போடலாம். உங்கள் வீட்டில் மிளகா வத்தல் கிடைக்கிறதான்னு எனக்கு தெரியல, கனடாலெலாம் கிடைக்காது. ஸோ இது என்ன பண்ணுறோம், தேங்காய் எண்ணெயில் கொஞ்சோண்டு கடுகு, கோகனட் ஆயிலில் ஒரு 1/2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு அந்த கடுகை இதுக்குள்ளே போடணும். அவ்வளோதான். இனி வந்து அடுத்தது வந்து தேங்காய் எண்ணெயில்
கடுகை நல்லா போட்டு கடகடன்னு ஆனோன்னு கடுகு வெடிச்ச உடனே இதுல வெடிச்ச உடனே இதுல போட்டு நல்லா அவ்வளவுதான். அவ்வளவுதான். எனி ஆயில் நீங்க யூஸ் பண்ணா தேங்காய் எண்ணெய் இதுக்கு இன்னும் கொஞ்சம் டேஸ்டா இருக்கும். அவ்வளோதான் அவ்வளவுதான். இதான் கூட்டு. அவ்வளோதான் பாருங்க நல்லா இருக்குது பிரமாதமாக இருக்குது வாசனை இங்கேருந்து அனுப்ப முடியாது பட் எனிவே இட் லுக்ஸ் குட் அவ்வளவுதான். பண்ணி பாருங்க அப்புறம் நீ கேட்டது அப்புறம் அடுத்த நெக்ஸ்ட் செக்மெண்ட்டில் தேங்க்யூ வெரி மச் ஆல் தி பெஸ்ட்